Hi and hello, welcome back to Viewcast Highlighter program. This is Bhubalan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11 Jan 2021 ஓட எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா felled by fire, நெருப்பால் வீழ்ந்தது அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னா ஒரு ரொம்பவே சோகமான நிகழ்வு வந்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் பந்த்ரா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் பலியாயிருக்காங்க. அதை பற்றின ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. To avert another Bandra-like hospital inferno, government must address underlying causes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To avert அப்படின்னா avoid another Bandra-like hospital inferno அப்படின்னா a large amount of fire that do not able to control. ஓகேவா, கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் தீ. ஓகேவா, இந்த மாதிரி இன்சிடென்ட் பந்த்ரா டிஸ்ட்ரிக்டில் நடந்த இந்த மாதிரி இன்சிடெண்ட் வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் மஸ்ட் அட்ரஸ் அண்டர்லையிங் காசஸ், அடிப்படையான காரணங்களை கவர்மெண்ட் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும், கவனிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். The deadly fire that snuffed out the lives of 10 infants in Bandra District General Hospital in Maharashtra is a shocking reminder that safety norms in several medical facilities in India do not pass muster அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டெட்லி ஃபயர் வந்து ஸ்னஃப்டுன்னா விழுங்கியிருக்கு. எதை விழுங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10 இன்ஃபேன்ட்ஸ் 10 குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து முழுங்கியிருக்கு, அவங்களுடைய உயிர்களை குடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பந்த்ரா டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் எ ஷாக்கிங் ரிமைண்டர் அப்படின்னு இது நம்மளுக்கு எதை நினைவூட்டுது அப்படின்னா த சேஃப்டி நார்ம்ஸ் இன் செவரல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் சேஃப்டி நார்ம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா டு நாட் பாஸ்ட் மஸ்டர் அப்படின்னா கடுமையான ஆய்வுக்கு அப்படின்னு அர்த்தம், ஆய்வுக்கு உட்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மஸ்டர் அப்படின்னா அந்த ஆய்வுகள்லாம் வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் இருக்க சேஃப்டி நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, பாஸ் ஆக மாட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த பேரண்ட்ஸ் ஆஃப் த பேபிஸ் who perished in the sick newborn unit have been plunged into a lifetime of trauma அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆஃப் த பேபிஸ், அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய பேர் வந்து இதில் வந்து பெரிஷ் அப்படின்னா இறந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பலியாகிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா லைஃப் டைம் தரோமா, ரொம்ப பெரிய பாதிப்புக்கு தரோமா அப்படின்னா எமர்ஜென்சி கேர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து லைஃப் டைம் தரோமோன்னா நிறைய ஊனமுட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சம் ஆஃப் த விக்டம்ஸ் a few days old had been brought to the hospital for better care from smaller health facilities. 7 had a providential escape அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா சம் ஆஃப் த விக்டம்ஸ் வந்து இதுக்கு பாதிப்புக்குள்ளான விக்டம்ஸ் a few days old அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள்லாம் வந்து இதுக்கு வந்து பலியாயிருக்காங்க, இதுக்கு வந்து ஆபத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அவங்களாம் வந்து என்னென்னா had been brought to the hospital for the better care, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க from the smaller health facilities, சின்ன ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் இருந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7 had a providential escape அப்படின்னு சொல்லியிருக்காங்க. providential escape அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக ஒரு 7 பேர் வந்து இந்த விபத்தில் இருந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are reports of poorly trained staff failing to respond adequately. ஸோ தகவல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப புவராக தான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க, இந்த விபத்தில் வந்து கரெக்டாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The terrible blaze joins the long list of such accidents recorded in the government and private hospitals, underscoring a painful reality. Safety protocols are yet to be institutionalized even in places where people legitimately accept a high degree of professionalism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். த டெரிபிள் பிளேஸ்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெரிபிளான ஃபயர் வந்து ஜாயின்ஸ் த லாங் லிஸ்ட் ஆஃப் சச் ஆக்சிடென்ட் ரெக்கார்டட் இந்த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அதாவது என்னென்னா இந்த விபத்து புதுசு இல்லை, ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் இந்த விபத்தும் வந்து ஒரு லிஸ்ட்டில் போய் ஜாயின் ஆகிருக்கு. அந்த லிஸ்ட்டில் இந்த ஆக்சிடென்ட்டும், இந்த பந்த்ரா டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆக்சிடென்ட்டும் ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்கோரிங் எ பெயின்ஃபுல் ரியாலிட்டி, இது வந்து உண்மைன்றதை யாரும் வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஆர் yet to be institutionalized அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ப்ரோட்டோகால், ஓகேவா. ஸோ என்னென்னா
சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் yet to be institutionalized. இன்னும் வந்து இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை இன்னும் முறைப்படுத்தணும், இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படி முறைப்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இன் பிளேசஸ் வேர் people legitimately expect a high degree of professionalism. So legitimately expect a high degree of ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக அங்கே வந்து சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரியாக அங்கே எப்போயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் கூட வந்து இன்னும் அதை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்குது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் இயர் தேர் வேர் டிவாஸ்டிங் ஃபயர்ஸ் இன் COVID-19 facility in Vijayawada and Ahmedabad with several casualties blamed on poor oversight by fire authorities or faulty electrical repairs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ்டிங் ஃபயர் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா அண்ட் அகமதாபாத்தில் COVID-19க்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த முகாமில் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது. அதில் வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் பிளேம்ட் ஆன் புவர் ஓவர் சைட். அதாவது என்னென்னா ரொம்ப ஒரு மெத்தனமான என்னென்னா சூப்பர்வைஸ் ஒழுங்காக பண்ணலை யாருன்னா அந்த ஃபயர் அத்தாரிட்டிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டி எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸ், ஒழுங்காக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக பண்ணலை, தவறுதலாக பண்ணியிருந்தாங்க. இதனால தான் இந்த லாஸ்ட் இயர் வந்து விஜயவாடா அந்த அகமதாபாத்தில் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the Maharashtra government has ordered a probe into Bandra fire to be concluded in 3 days and a fire audit of hospitals, but a pre-functionary inquiry cannot effectively address the underlying causes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஹேஸ் ஆர்டர்டு, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு எப்ரோப்னா விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்டு பந்த்ரா ஃபயர் டு பி கன்க்ளூடட் இன் 3 days. ஸோ இந்த ஃபயர் விபத்துக்கான காரணத்தை 3 நாளுக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபயர் ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி ஆடிட் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீ ஃபங்க்ஷனரி என்கொயரி. ஸோ ப்ரீ ஃபங்க்ஷனரி என்கொயரினா அது வந்து இந்த மாதிரி விபத்து நடக்கும்போது மட்டும் வந்து இந்த மாதிரி என்கொயரி பண்ணுறது வந்து கேனாட் எஃபெக்டிவ்லி அட்ரஸ் த அண்டர்லைங் கிளாஸஸ். அடிப்படையான இந்த தீ விபத்துக்கு அடிப்படையான காரணங்களை இது வந்து கரெக்டாக வந்து எப்படி ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஷினாக அந்த எடிட்டர் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஃபயர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் என்டிட்டி அண்ட் ரிசர்ச் இண்டிகேட்ஸ் தட் there are specific factors that trigger them off and aggravate their impact அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபயர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் என்டிட்டினா இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஏற்படுறதுக்கு ஒரு தனித்துவமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்ச் இண்டிகேட்ஸ் தட் there are specific factors, ஒரு குறிப்பிட்ட சில காரணங்கள் இருக்குது, தட் டிகர் தம் ஆஃப், இந்த ஃபயர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்ரவேட் தேர் இம்பேக்ட், அதனுடைய பாதிப்பை மேலும் வந்து பன்மடங்காக்குது அந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்றத கீழே பார்க்கலாம். இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், ஸோ ஐசியூன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், நியோனட்டல் ஐசியூஸ் அண்டு ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் ஆர் ஆஃபன் த சைட் ஆஃப் ஃபயர்ஸ், implicating that the presence of high concentration of oxygen in a confined space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ICU, இன்சென்டிவ் கேர் யூனிட்ஸ், நியூனட்டல் ஐசியூஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ரூம்ஸ், இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தீ ஏற்படுறதுக்கு இங்கே தான் அதிகமாக தீ ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் இம்ப்ளிசிட்டிங், இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர். நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஐசியூஸ்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம ஒரு கன்ஃபைன்டுன்னா ஒரு குறுகிய இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து சீக்கிரமாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எ ரிவ்யூ ஆன் இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஃபயர்ஸ் published in Journal of Clinical Anesthesia identified higher oxygen availability in intensive care facility as the likely primary cause, with motors and electrical units in the rooms providing the ignition and plastic fueling it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. என்ன பேப்பர் அப்படின்னா ரிவ்யூ ஆன் இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஃபயர்ஸ், இந்தியன் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்து தீ விபத்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த ஜேர்னல் பேர் என்னென்னா ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஐடென்டிஃபைடு அப்படின்னா ஹையர் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இன் இன்டென்சிவ் கேர், ஐசியூஸில்
அதிக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கிறதும் அஸ் லைக்லி பிரைமரி காஸ், அதுதான் வந்து ஒரு முதன்மையான காரணமாக இருக்குது. பிரைமரி காஸ்னால் முதன்மையான காரணம்னு அர்த்தம். வித் மோட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ். ஸோ அது கூடவே என்னெல்லாம் இருக்குன்னா ஐசியூவில் மோட்டர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபயர் ஆகிறது, ஃபயரை இக்னைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஃபியூலிங் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசியூவில் நிறைய மிஷின்ஸ் இருக்கும், அதுவும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபிள்ஸ், வயர்ஸ், இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ தீ விபத்து ஏற்படும் போது இந்த பிளாஸ்டிக் வந்து ஃபியூலிங் இட் அப்படின்னா இது பிளாஸ்டிக்கும் அது கூட வந்து சேர்ந்து எரிஞ்சு இன்னும் தீயை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், it is worth considering therefore whether hospitals have been audited with such factors in mind and to evaluate national building safety codes against international practice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த ஃபேக்டர்ஸையும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஆடிட் பண்ணும்போது வருஷம் ஆடிட் நடத்துவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆடிட் பண்ணும்போது இந்த சேஃப்டி கோட்ஸ் கூட இந்த ஃபேக்டர்ஸையும், இந்த ஆக்சிஜன் இருக்கிறது, இங்கே இருக்கிற ஐசியூ கேரில் என்னென்னலாம் வந்து எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து தீ விபத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக வந்து எவால்வேட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், oxygen monitors for safety rooms to ensure that the ambient level is within the safe norms set at a maximum of 23.5% by the US National Fire Protection Association could help avert an accident அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஆக்சிஜன் மானிட்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு என்ஷூர் த ஆம்பியன்ட் லெவல், போதுமான அளவு தான் வந்து ஆக்சிஜன் இருக்கா, தேவையான அளவுக்கு தான் இருக்கா அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் ரூம்ஸில் ஆக்சிஜன் மானிட்டர்ஸ் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஆக்சிஜன் லெவல் இருக்கலாம் அப்படின்னு வந்து யுஎஸ் நேஷ்னல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா 23.5% தான் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் வி கேன் அவாய்ட்னா அவாய்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, ஆக்சிடெண்ட்டை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, லொக்கேட்டிங் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் ஏர் கண்டிஷனர் வித் ஸ்பார்க்கிங் பொட்டன்ஷியல் அவே ஃப்ரம் ஆக்சிஜன் சேச்சுரேட்டட் ஏரியா மே ஆல்சோ ரெடியூஸ் த ரிஸ்க். நம்ம மோஸ்ட்லி எல்லா இன்சென்டிவ் ஐசியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஏர் கண்டிஷனர்ஸில் வந்து ஸ்பார்க் ஆகிற பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்சிஜன் சேச்சுரேட்டட் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, as the health sector expands, it is essential that all new infrastructure conforms to rigorous safety standards, a small premium to stop disasters such as Bandra carnage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஹெல்த் செக்டார் எக்ஸ்பான்ஸ். ஸோ இந்த ஹெல்த் செக்டார் வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கு, விரிவடைந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இட் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எசென்ஷியல் அப்படின்னா, ஆல் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா கட்டுமானங்களும் கன்ஃபார்ம்ஸ் டு ரிகோரியஸ்னால் மிகவும் கடுமையான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா எ ஸ்மால் ப்ரீமியம் டு ஸ்டாப் டிசாஸ்டர் சச்சஸ் பந்த்ரா கார்னேஜ். ஸோ இந்த பந்த்ரா டிஸ்ட்ரிக்டில் ஏற்பட்ட நிகழ்வு போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி நாம்ஸை வந்து நம்ம கடுமையாக்குறது ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் த கவர்மெண்ட் செட்ஸ் த பார் ஹை எனஃப் என்ஷூரிங் ஃபுல் adherence to safety in its building, regulatory authorities can compel commercial structures to fall in line அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, government sets the bar high enough ensuring full adherence to safety in its building அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஹை பார் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை பார் அப்படின்னா பார் ஹை அப்படின்னா என்ன சொல்கிறது, அதிகபட்ச சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டு என்ஷூர் த சேஃப்டி, அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா பில்டிங்ஸுமே வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, த சென்டர் ஷுட் ஆல்சோ கிரியேட் எ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் insights gained from
என்கொயரிஸ் இன்டு ஹாஸ்பிட்டல் ஃபயர் டு பி ஷேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஏற்பட்டிருக்கிற ஃபயர்ஸோடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஷுட் மேண்டேட்ரி ஹோல்ட் ரெகுலர் சேஃப்டி அண்ட் எவாக்குவேஷன் ட்ரில்ஸ் விச் ஆர் கீ டு சேவ் த லைஃப்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெகுலராக வந்து இந்த சேஃப்டிஸை ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவாக்குவேஷன் ட்ரில்ஸு சோதனை ஓட்டம் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டுன்னா எப்படி அங்கேருந்து வெளியேறது அப்படின்றத எவாக்குவேஷன் ட்ரில்ஸ்லாம் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளை ஆத்தர் முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ்க்கு தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் வேர்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.